வரும். என்ன சொல்லி கண்மணி அவ வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்த? அது போய் வான்னு கூப்பிட்டா உடனே வந்துட்டாமா. போய் சம்பந்தி போன் பண்ணி சந்தோஷமா பேசினாரு. என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போறேன்னு அவர்கிட்ட உரிமையா சொல்லியிருக்க. அதனாலதான் உன் கூட கண்மணி அனுப்பியிருக்காரு. ஓஹோ, போன் பண்ணி சொல்லிட்டாரா? உள்ளுக்குள்ள பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியில ஏன்பா இவ்ளோ சீன் போடுற? என்னமோ நீ பப்புக்கு அம்மாவா மட்டும் இருந்தா போதுன்னு அப்படியே விரக்தியா சொல்ற. ஏன்பா இப்ப மறுபடியும் டார்ச்சர் பண்றதுக்கு தான் அவளை கூட்டிட்டு வந்திருக்கியா? டார்ச்சரா? ஆமாப்பா, மனசுல இவ்ளோ ஆசையை வச்சுக்கிட்டு அத அவ மேல காட்டாம இருக்கிறதும் ஒரு வகையில டார்ச்சர் தான். நான் அவளை என்னமா டார்ச்சர் பண்றேன்? இல்லம்மா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றீங்க? நாங்க எதுவும் உன்னை டார்ச்சர்லாம் பண்ணலப்பா. இருண்டு கிடக்கிற உன் மனசுல வெளிச்சத்தை உண்டு பண்ண ட்ரை பண்றோம். ஏன்பா ஏன் இப்படி விரக்தியா இருக்க? உனக்கு தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்துல உறவுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல யாருமே இது வரைக்கும் இறந்து போனதே கிடையாதா? அவங்க எல்லாரும் இப்படி விரக்தியா தான் இருக்காங்களா? உன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல யாராவது இப்படி இருந்தா நீ என்ன அட்வைஸ் பண்ணுவ? நடந்தது நடந்து போயிடுச்சு, அடுத்த வேலையை கவனிப்பான்னு சொல்ல மாட்டியா? மத்தவங்களும் பூமியும் ஒண்ணு இல்லம்மா. நான் பூமியை ஏன்... போதும், உன் பூமி புராணத்தை நிறுத்து. அடுத்ததா கண்மணி கச்சேரிய நீ ஆரம்பி. என்னமா பேசுறீங்க நீங்க? பூமி புராணம், கண்மணி கச்சேரின்னு? நான் யதார்த்தமா பேசுறேன்பா, உண்மையதான் பேசுறேன். 8ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டா காலம் பூரா ஃபெயில் ஆயிட்டேன்னு அழுதுகிட்டே 8ஆம் கிளாஸ்ல இருப்பியா? அடுத்ததா நல்லா படிச்சு 9ஆம் கிளாஸ் போக மாட்டேன்? போவேன். அப்ப போ, அததான் நானும் சொல்றேன். பூமி 8ஆம் கிளாஸ், கண்மணி 9ஆம் கிளாஸ், முன்னேறி போயிட்டே இரு. இத பாருப்பா, வாழ்ந்து முடிச்சிட்டு போனவ பூமி, வாழ வந்த பொண்ணுப்பா கண்மணி. அவளோட புருஷனா நீ மாற வேண்டிய நேரம் வந்தாச்சு. பப்பு இந்த வீட்டுக்கு வாரிசுதான். அவனுக்கு துணையா ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேணாமா? ஒரு அம்மாவா உன் புள்ளைய கொஞ்சற பாக்கியத்தை எனக்கு நீ தரமாட்டியா? அவ்வளவு கல் நெஞ்ச காரணா என் பையன்? உங்களுக்கு ஏன்டா என் நிலைமை புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியவே இல்லம்மா. எனக்கு கண்மணி மேல அப்படி ஒரு எண்ணமே வர மாட்டேங்குதுமா. எனக்கு எப்பவுமே பூமி நினைப்பாவே இருக்கு. அப்படியா? இப்ப நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், அத மட்டும் கேட்டுக்கோ. பூமி எப்பவோ செத்துட்டா. அந்த வலியும் வேதனையும் கூட இப்போ உனக்கு குறைஞ்சிருச்சு. இதோட உன் பாரத்தை கீழே இறக்கி வச்சுட்டு அடுத்த வேலை என்னவோ அத பாரு. அப்பதான் உன்னால நிம்மதியா வாழ முடியும். முடிஞ்சு போன உன்னை நினைச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்னப்பா முழிக்கிற? கண்மணி உன் பொண்டாட்டி, உன்னை நம்பி வந்தவ. அவ இனிமே இந்த வீட்டை விட்டு மறுபடியும் பிறந்த வீட்டுக்கு போக கூடாது. தீபாவளி பொங்கல்னு வந்தாதான் அவ அப்பாவை பாக்குறதுக்கு அவ அந்த வீட்டுக்கு போகணும். அம்மா சொல்றது உனக்கு புரியுதா? மா, அது வந்து நான் என்ன சொல்றேன்னா... மீறி நீங்க 2 பேரும் என்னை ஏமாத்துறதுக்காக புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிச்சீங்க. அப்புறம் நீங்க 2 பேரும் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. இனிமே இந்த கொடுமையெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். பூமி கிட்டே நானும் போயிடுவேன். என்னம்மா சும்மா அம்மா அம்மான்னு என் மேல பாசமா இருக்கிற மாதிரி காட்டிக்காத. ஒழுங்கா கண்மணி கூட குடும்பம் நடத்துற வழிய பாரு. போ. அம்மா, நான் போப்பா, போ.
வருண், ம், ம். இந்தாப்பா உன் போனு. தேங்க்யூ. அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஏன் அப்படி பண்ணீங்க? ம், நான் தான் பூமி போட்டோக்கு பதில் கண்மணி போட்டோவை வச்சேன். பாத்தியா? நீ மறுபடியும் மாத்தின, அவ்வளவுதான். அம்மா, என்னம்மா நீங்க? உன் வாழ்க்கையில இனிமே கண்மணி மட்டும்தான். அவளை இனிமே காதல் கண்ணோட பாரு. உனக்கே அவளை பிடிக்கும். அம்மா, ஓ, அம்மா அம்மான்னு சின்ன பிள்ளை மாதிரி முந்தானைய பிடிச்சிட்டே தெரியாத. இத்தனை நாள் பட்லர் மாதிரி உனக்கு நான் எல்லா சேவகமும் செஞ்சேன். இனிமே நீ கண்மணியோட ஒழுங்கா குடும்பம் நடத்தல, நான் தான் உனக்கு ஹிட்லர். பி கேர்ஃபுல். அம்மா, அம்மா வாங்கம்மா போலாம். ச்சே, பெத்த அம்மாவே நமக்கு எதிரி ஆவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. மரம் சும்மா இருந்தாலும் காத்து அதை பொடிச்சு பேயாட்டம் ஆட்டுற மாதிரி வருண் சும்மா இருந்தாலும் இந்த அம்மா விட மாட்டேங்கிறாங்களே. இவங்களை என்ன பண்றது? இவங்களை என்னதான் பண்றது? வாசுகி வாசுகி வாசுகி, என்னங்க? இந்த கடங்காரனை என்னால சமாளிக்கவே முடியல வாசுகி. லைன்ல இருக்கான், இந்தா பேசு. ஏங்க, நம்ம யார்கிட்டயும் கடன் வாங்கல. கணேசனை சொன்னேன். அவன் கழுத்து செயினை நான் புடுங்கின நேரம் சரியான ராகு காலம் போல இருக்கு. அன்னையில இருந்து என் கழுத்திலேயே காலை வச்சு மிதிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு 50 தடவையாவது போன் பண்றான். இப்ப என்ன விஷயமா? நீயே கேளு, ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ. ஹலோ, பேசுங்க. என்னத்த பேசுறது? முதல்ல என் தாலிக்கு பதில் சொல்லுங்க. யோ, என்னவோ நான் உன் கழுத்துல தாலி கட்டின மாதிரி நியாயம் கட்டிட்டு இருக்க. கார்த்திகை மாசம் கையில விளக்கு பொரிய வச்சு கரகரன்னு சுத்துற மாதிரி ஒரு மஞ்ச கயிறை கையில வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு ஏன் எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? யோ, சொல்லியா, என்னையா உன் பிரச்சனை? எனக்கு புரியுது. வாங்க போங்கன்னு ஆரம்பிச்சு வா போல டிராவல் பண்ணி இப்ப வாயா போயால வந்து நிக்குதா? அந்த ஆள் என்னடானா என்ன கடங்காரங்கிறான். ஏய், என் புருஷனை மரியாதையா பேசு. ஆமா, உனக்கு காய்கறி கடை கோயம்பேடுன்னு இப்ப வேலை ஒண்ணும் கிடையாதா? இங்க பாருங்க, ரோட்ல காய்கறி லோடு எடுத்துட்டு வரும்போது எதிரில பார்த்தேன். அந்த வருண் கார்ல கண்மணி போயிட்டு இருந்தா. பட்டார்னு நெஞ்சு வெடிச்சிருச்சு. இது 10வது தடவை. என் கண்மணி வருண்ட்ட கோச்சுக்கிட்டு அவ அப்பா வீட்டுல தானே இருந்தா. மறுபடியும் எப்படி வருண் கார்ல போறா? அப்ப அவங்க மறுபடியும் ராசி ஆயிட்டாங்களா? கண்மணி திரும்ப உங்க வீட்டுக்கு வந்துட்டாளா? அது வந்து அது ஏதாவது சொல்லுங்க. எது 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 எது? ஆம், இத பாருங்க, என்கிட்ட எந்த ரகசியத்தையும் மறைக்க பார்க்கலாம். ஆனா முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்க முடியாது. கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்துதான் ஆகணும். யோ, நிறுத்தியா? நீ காய்கறி கடை வச்சிருக்கிறதால ஒரே காய்கறி பழமொழியா போட்டு தாக்குற. இத பாரு, உன் தொலை எங்களால தாங்கவே முடியல. ரோட்ல போனதை எடுத்து வீட்ல விட்டது தோ இந்த ஆள் தான், இந்த ஆள் தான், இந்த ஆள் தான். வாசுகி வாசுகி வலிக்குது. எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஆமாயா, வருண் கண்மணிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டான். எங்க அம்மா தான் ஏதோ சதி பண்ணி அவங்கள மறுபடியும் ஒண்ணு சேர்த்துட்டாங்க. இத பாருங்க, இப்படிலாம் உங்க அம்மா மேல பழிய போட்டு தப்பிக்க பார்க்காதீங்க. நீங்க ஏன் உங்க அம்மாவை தடுக்கல? அதுக்கு தானே கை நீட்டி காசு வாங்குனீங்க. உங்களதான். இத பாரு, சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. வருண் கண்மணிய பொண்டாட்டிய நடிக்க மட்டும்தான் கூட்டிட்டு வந்திருக்கான். மத்தபடி அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல, நடக்கவும் நடக்காது. இந்த வாசுகி அத நடக்கவே விட மாட்டா. வாசுகி, இப்ப வரைக்கும் எதுவும் நடக்கல. ஆனா போற வேகத்தை பார்த்தா
உங்க அம்மா அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டே நடத்திடுவாங்க போல இருக்கே. உங்களா? பாத்தீங்களா பாத்தீங்களா? ஐயோ என்ன சத்தங்க? ஆ இத பாரு கணேசா, என் புருஷன் ஒரு ஓட்ட வாய். அந்த ஆளு சொல்றதெல்லாம் எதுவுமே நடக்காது. அப்ப நீங்க? நான் ஒரு கரிநாக்கு. நான் சொன்னா அப்படியே நடக்கும். உங்களை திட்டிக்கிறீங்களா பாராட்டிக்கிறீங்களா ஒண்ணுமே புரியலங்க. அதெல்லாம் விடு. வருணுக்கு முதல் இரவு நடக்காது, அதுக்கு நான் கேரண்டி. வருணுக்கு தான் எப்போ முதல் இரவு நடந்துருச்சே. எப்போ? என்னங்க எப்போ? எங்களுக்கு தெரியாமலா? ஏங்க வருண் பூமி முதல் இரவு தான் எப்பயோ நடந்துருச்சேங்க. அவன் செகண்ட் ஹேண்ட் பீஸ். அவனை பத்தி இப்ப யாரு கவலைப்பட்டா? என் கண்மணி தான் ஃப்ரெஷ். இப்போதான் புதுசா பூத்த மலர். அவளுக்கு முதல் இரவு நடக்க கூடாது. ஏன் தாலி தான் அவன் கழுத்துல ஏறணும். உன் வார்த்தை பலிச்சிரும், உன் ஆசை நிறைவேறும் கணேசா. ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு, வருணும் கண்மணியும் சேரவே மாட்டாங்க. கண்மணி கழுத்துல ஏற ரெண்டாவது தாலி தான் நிலைக்கும்னு. கரெக்ட். அத நீ தான் கட்டுற, போதுமா? இருந்தாலும் என் மனசு ஆற மாட்டேங்குது. நான் சில ஐடியாலாம் யோசிச்சு வச்சிருக்கேன். ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாப்போம். என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? உங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்காரு உங்க வீட்டுக்காரரு, அவருக்கு புரிஞ்சுதா? எனக்கு ஒண்ணே ஒண்ணு நல்லா புரிஞ்சுது. என்ன? உன்னோட அந்த கேகே நகர் வீடு எங்களுக்கு தான். யோ, இவ்ளோ நேரம் நான் பேசினதுல அது ஒண்ணுதான் உன் மண்டையில ஏறிச்சா? நான் காலை கட் பண்றேன், வையா போன. ஏங்க இப்படி அடுத்தவங்க சொத்துக்கு அலையறீங்க? தப்பா பேசாத, அது நம்ம பரம்பரை வியாதி. ஏங்க முதல்ல ஃபர்ஸ்ட் நைட்டை ஸ்டாப் பண்ண ஏதாவது பிளான் பண்ணலாம். கேகே நகர் வீட்டை வாங்காம விடக்கூடாது. சரி முதல்ல பிளான் பண்ணுங்க. சரி வா. ஐயோ கண்மணி மாப்பிள சம்பந்தியம்மா, என்ன வீட்டுல யாரையுமே காணோம்? வாங்க 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 வாங்க. வாங்க சம்பந்தியம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் மாப்பிள. அப்பா வா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நேத்து அவர் பொண்ணு மாப்பிள்ளைய அனுப்பி வச்சுட்டு இன்னைக்கு அவர் பொண்ணு எப்படி இருக்கான்னு வேவு பார்க்க வந்திருப்பாரு. மாப்பிள வாய மூடுங்க. அவர் இந்த வீட்டு சம்பந்தி. அவர் எப்ப வேணாலும் வரலாம் போலாம். அதுக்கெல்லாம் காரணம் தேவையில்லை. அவங்க பேசுனது நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. பேசுனா பேசிட்டு போட்ட மாப்பிள. நான் வந்த விஷயமே வேற. இந்த வருஷம் உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் தலைப்பொங்கல். ரொம்ப விசேஷமான நாள். அதனால உங்க ரெண்டு பேரையும் என் வீட்டுக்கு கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன். ஐயோ, இப்ப மறுபடியும் அங்க போய் கண்மணியோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கணுமா? சரியில்லை, இப்ப ஏதாவது சொல்லி இதை அவாய்ட் பண்ணுமே. மறுபடியும் நடிக்கணுமா? கடவுளே, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? தாத்தா அப்ப நானு? டேய் பப்பு, நீ ஸ்பெஷல் விஐபிடா. எப்படி? ஆமாடா பப்பு. எல்லா தகப்பன்களுக்கும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா தான் அவங்களுக்கு தாத்தா ஆகிற பாக்கியம் கிடைக்கும். ஆனா எனக்கு முன்னாடியே தாத்தா ஆகிற பாக்கியம் கிடைச்சிருக்குடா. இப்பதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. அதனால என்னைக்கும் நீ தாண்டா என் பேரன். நீயும் கண்டிப்பா வரணும். ஓகே, ஐ அம் ஹாப்பி. அப்போ ஒரு மரியாதைக்கு கூட எங்க அம்மாவை எங்களெல்லாம் நீங்க பொங்கலுக்கு கூப்பிட மாட்டீங்களா? ஏய், நீ போய் உங்க குட்டைய குழப்பலான்னு பிளான் பண்றியா? நீ அங்க போயிட்டா இங்க நம்ம வீட்ல யார் பொங்கல் வைக்கிறது? அத்த, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க மாப்பிள, கரும்பாலையே அடிப்பேன். இத பாருங்க சம்பந்தி,
தலை பொங்கல்னு சொல்லிட்டீங்க, அதனால பொண்ணு மாப்பிளைய தாராளமா கூட்டிட்டு போங்க. கிராண்டா கொண்டாடுங்க. நீங்களும் அவசியம் வரணும் சம்பந்தி. ஆ, மாமா ஆ? எனக்கு அதை விட ஒரு பெட்டர் ஐடியா தோணுது. அ, அ, நானும் கண்மணி மட்டும் அங்க வந்தேன்னா எங்களுக்கு தனியா பொங்கல் வைக்கணும். அப்புறம் அம்மா பப்பு மத்தவங்க எல்லாம் இங்க தனியா பொங்கல் வைக்கணும். நான் அம்மாவை மிஸ் பண்ணணும், அம்மா என்ன மிஸ் பண்ணுவாங்க. அ, அ, அதனால அ, அ, ம். என்னங்க அவன் அவகிட்ட ரகசியமா என்னங்க கேக்குறான்? அங்க வந்தா உங்க அப்பா பொங்கல் காசு எவ்வளவு கொடுப்பாருன்னு சந்தேகமா கேக்குறான் போல. அல்பம், அது நீங்க. என்னம்மா ஆ, மாப்பிள்ள என்ன சொல்றாரு? ஆ, அதான்ப்பா அவரு என்ன சொல்றாருன்னா, நாங்க 4 பேர் அங்க வர்றதுக்கு நீங்க ஒரே ஒரு ஆள் இங்க வந்துட்டீங்கன்னா எல்லாரும் ஒன்னா இங்கே பொங்கல் கொண்டாடிடலாம். அடடே, இந்த ஐடியாவும் சூப்பரா இருக்கு. சம்பந்தி அம்மா, உங்களுக்கு ஏன் சிரமம்? இங்கே கொண்டாடலாம் தாத்தா. ஆமா சம்பந்தி. ப்ளீஸ் ஒத்துக்கோங்கப்பா. ஒட்டு மொத்தமா எல்லாரும் ஆசைப்படுறீங்க. சரி, நாளைக்கு இங்கேயே பொங்கல் கொண்டாடிடுவோம். அப்ப வாங்க, நாம எல்லாம் ஷாப்பிங் போய் Dress எல்லாம் வாங்கிட்டு வரலாம். நாங்க இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? நாங்களும் வரோம். ம். நீங்க 2 பேரும் ஒட்டடை அடிச்சு தரையெல்லாம் பெருக்கி பொங்கலுக்கு வீட்டை ரெடி பண்ணுங்க. ஆ மா, நாங்களும் ஷாப்பிங் வருவோம். ம். அத்த, நான் இந்த வீட்டு மாப்பிள்ள. என்ன என் கையால தொடப்பக்கட்டை எடுக்க சொல்றீங்களா? நோ நெவர். ஸ்ப்ரிங் முடி அங்கிள், உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன். அதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்களே எங்க கூட ஷாப்பிங் வரலாம். என்ன பாரு? ஆ டபுள் ஓகே. தோத்துட்டா வீடு பெருக்கணும். ஓகே? கேளுடா, கேட்டு பாரு. தொடப்பக்கட்டைக்கு கணக்கு தெரியுமா? தெரியாது, நிச்சயமா தெரியாதுடா. அப்புறம் எப்படி அது கூட்டி பெருக்குது? சூப்பர் பாப்பு. என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ம். என்னன்னு சொல்லு. அப்பா காலையில பொங்கலுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு. ம். ஆனா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன டென்ஷன்? நாம தான் உங்க அப்பா என் அம்மா முன்னால சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கணும்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.